தங்கம் அப்படின்னு எழுதி வச்சு படிச்சுக்க வேண்டியது தான், வேறு எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் எங்கேருந்து தங்கம் வாங்க முடியும்? இது ஏன் இப்படி, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஏன் இது இப்படியே போயிட்டுருக்கு? எவ்வளோ கோடி கோடியாக சொத்து வச்சுருந்தாலும் இந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எத்தனை பவுன் நகை போட்டான்ற கேள்வி இப்போ நடைமுறையில் இருக்குது. கௌரவத்துக்கு தங்கம்ன்றதை முத்திரை குத்திட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நம்ம சேர்த்து தான் ஆகணும், அதுக்காண்டி ஓடித்தான் ஆகணும். ஹவுசிங் லோன், கோல்டு லோன் மாதிரி இப்போ கோல்டு லோனுக்கு சீட்டு போட்டுறாங்க. எனக்கு திருமணம் ஆகும்போது 2000 ரூபாய் சவரம், இன்றைக்கி 80,000. நான் சம்பாதிக்கிறது மொத்தமே 10,000. 1/4 பவுன் 1/2 பவுன் அது மாதிரிலாம் சேர்த்து இந்திய குடும்பத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தங்கம் அத்தியாவசியம். சாப்பிட்றோமோ இல்லையோ, வீட்டுக்கு எப்படி வீட்டு வாடகை கொடுக்குறோமோ, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோமோ, அந்த மாதிரி இப்போ தங்கம் சேர்க்கணுன்றது ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. ஒரு சீட்டை போட்டுருவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம், தங்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இந்த நிமிஷத்துக்கு நமக்கு பணம் வேணும்னா தங்கத்தை அடமானம் வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ கோடி கோடியாக சொத்து வச்சுருந்தாலும் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எத்தனை பவுன் நகை போட்டான்ற கேள்வி இப்போ நடைமுறையில் இருக்குது. அதை நம்ம மாற்ற முடியாது. அந்த சமூகத்துக்கு நம்ம கெத்தாக இருக்கணும்னு நினச்சோம்னா தங்கம் சேர்த்து தான் ஆகணும். சேஃப்டி ப்ளஸ் நம்ம கௌரவத்துக்கு தங்கம்ன்றதை முத்திரை குத்திட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நம்ம சேர்த்து தான் ஆகணும், அதுக்காண்டி ஓடித்தான் ஆகணும். வேலைக்கு போகிறவங்க, தொழிலாளி பண்ணுறவங்கெல்லாம், இந்த ஆட்டாக்காரங்க இது மாதிரி ஓட்டுறவங்கெல்லாம் வசதி பத்தாது. வசதி இருக்கிறவங்க எடுக்கலாம், வசதி இல்லாதவங்கெல்லாம் பிள்ளையெல்லாம் வச்சவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பவுன் விலை விற்கிற விலைக்கு இப்போ எடுக்கணுன்னா கூட எடுக்க முடியல. பார்க்கத்தான் முடியும், ஆனால் எடுக்க முடியல. அந்த மாதிரி விலை அதிகமாக ஓடிக்கிருக்கு. இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலவையில் தங்கம்னு அதெல்லாம் நாங்கள்லாம் ஒரு நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவும் இந்த சென்னையில் வசிக்கும் போது நமக்கு வீட்டு வாடகை கொடுக்குறதுக்கே சம்பாதிக்கிறது சரியாக போயிடுது. இதில் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், மருத்துவ செலவு எவ்வளோ இருக்கும் போது தங்கம்னா நாங்களாம் அதெல்லாம் பார்க்கக்கூட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். தங்கம் அப்படின்னு எழுதி வச்சு படிச்சுக்க வேண்டியது தான், வேறு எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் எங்கேருந்து தங்கம் வாங்க முடியும்? இது ஏன் இப்படி, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஏன் இது இப்படியே போயிட்டுருக்கு? இந்த உலகத்தில் தங்கமெல்லாம் தேவையில்லை. தங்கத்தை போட்டு வெளியே நடக்கவே முடியலையே. தங்கம் எதுக்கு? பிள்ளைங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்துருக்கோம், படிப்பை கொடுத்துருக்கோம், அது போகிறோம் அவங்க வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடுறதுக்கு. தங்கம் வேணாம், தங்கம் எங்களால் வாங்குற சக்தி இல்லை. இந்திய குடும்பத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தங்கம் அத்தியாவசியம். சாப்பிட்றோமோ இல்லையோ, வீட்டுக்கு எப்படி வீட்டு வாடகை கொடுக்குறோமோ, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோமோ, அந்த மாதிரி இப்போ தங்கம் சேர்க்கணுன்றது ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. ஒரு சீட்டை போட்டுருவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம், தங்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இந்த நிமிஷத்துக்கு நமக்கு பணம் வேணும்னா தங்கத்தை அடமானம் வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ கோடி கோடியாக சொத்து வச்சுருந்தாலும் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எத்தனை பவுன் நகை போட்டான்ற கேள்வி இப்போ நடைமுறையில் இருக்குது. அதை நம்ம மாற்ற முடியாது. அந்த சமூகத்துக்கு நம்ம கெத்தாக இருக்கணும்னு நினச்சோம்னா தங்கம் சேர்த்து தான் ஆகணும். சேஃப்டி ப்ளஸ் நம்ம கௌரவத்துக்கு தங்கம்ன்றதை முத்திரை குத்திட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நம்ம சேர்த்து தான் ஆகணும், அதுக்காண்டி ஓடித்தான் ஆகணும். வேலைக்கு போகிறவங்க, தொழிலாளி பண்ணுறவங்கெல்லாம், இந்த ஆட்டாக்காரங்க இது மாதிரி ஓட்டுறவங்கெல்லாம் வசதி பத்தாது. வசதி இருக்கிறவங்க எடுக்கலாம், வசதி இல்லாதவங்கெல்லாம் பிள்ளையெல்லாம் வச்சவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பவுன் விலை விற்கிற விலைக்கு.